Welcome to Sauga Chef's Creations. இன்றைக்கு ஒரு சத்தான பருப்பு பொடி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது. இதை வச்சு இலகுவாக செய்யலாம். வாங்கோ எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். முதல்ல துவரம் பருப்பை நல்ல கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்தெடுக்கிறேன். உளுத்தம் பருப்பு தோல் நீக்கிய பருப்பும் தோலோடையும் அரைவாசியாக சேர்த்து எடுக்கிறேன். ஒரு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை சேர்த்து எடுக்கிறேன். இதையும் ஒரு நல்ல வாசம் வார அளவுக்கு வறுத்தெடுக்க வேணும். உள்ளியை தோலோடையே, அதாவது பூண்டு தோலோடையே தட்டி எடுத்து சிறிது நெய்யில் அதை நல்ல ப்ரௌனாக வாசம் வார அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு ஸ்லோவாக வறுத்தெடுக்க வேணும். முழு பாசிப்பயிறு தோலோடையே வறுத்தெடுக்கிறேன். இது கூட ஃபைபர் இருக்குமென்றதால் நான் பருப்பிலும் பார்க்க பாசிப்பயிரும் கடலையையும் சேர்த்து வறுத்தெடுக்கிறேன். இதோட ஆமண்ட்ஸ் பாதாமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு செத்த மிளகாய், காஞ்ச மிளகாய் அது நான் கூடுதலாக போடுறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. மிளகு, மற்றது கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் ஒரு லைட் ரோஸ்ட்டாக பண்ணுறேன். எல்லாம் பிறகு சின்ன சீரகம் பாவிக்கிறேன். இது சீரகம் அப்பவும் வாயுவுக்கு நல்லா ஆனபடியாக ஒரு கொஞ்சம் சின்ன சீரகம் அதையும் சேர்த்து வறுத்தெடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு எள்ளு இதோட வறுத்தெடுக்கிறேன். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ரீசர்ச்சில் பார்த்ததில் ஏனென்றால் நான் நெய் சேர்த்து இந்த கார்லிக்கை வறுத்தெடுத்திருந்தபடியாக கார்லிக்கில் ஒரு சின்ன வெற்றிருக்கலாம். அந்த கீயில் இருக்கிற உதிரி தண்ணியை எடுக்கிறதுக்காக பொட்டுக்கடலை இப்போ சேர்க்குறேன். இந்த பொட்டுக்கடலை அந்த ஆயிலையும் அந்த வெற்றாக இருக்கிற இதை சக் பண்ணிடும். உறிஞ்சி தர தன்மை இருக்கிறபடியாக பொட்டுக்கடலையை நான் இப்போ சேர்க்குறேன். அதை இப்போ சேர்த்து வறுக்கிறேன். பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்து நல்லா ஆற வைக்க வேணும். நாங்கள் கிரைண்ட் பண்ண முடியாது. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண சேர்த்து அரைக்கிறேன். இது அரைப்பட்டு கொண்டு இருக்கேக்குள்ளேயே அந்த வறுத்தெடுத்த கார்லிக்கை இதில் ஆட் பண்ணுறேன். அந்த உள்ளி பூண்டை சேர்த்து அரைச்சி பவுடராக எடுத்துருக்கிறேன். ஹெல்த்தியான கோல்டன் கிரன்ச் பருப்பு பொடி ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு தாங்க. Thank you. Scan to order and learn more. Mississauga and beyond. Fast, healthy, and easy meals baking for the next generation.